ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, சமையல் சோடா, 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 1 கப் பால், ஏலக்காய் பொடி. இவ்வளோ தாங்க இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 1 கப்பு மைதா, இது எல்லாத்தையும் இப்போது நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போது இனிப்பு பணியாரத்துக்கு ரவை ஊறிடுச்சு. அதில் தேவையான சோடா மாவு, காப்பர் சோடா மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் போட்டு கலந்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பணியாரக்கல்லை வச்சுக்கலாம். இப்போது இந்த கிண்ணத்தில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் பாதி அளவுக்கு வர மாதிரி ஊற்றுங்க மாவை. அதாங்க, இது கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போது இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது சாஃப்டான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.